CSSல நிறைய செலக்டர்ஸ் இருக்கு. இந்த செலக்டர்ஸ் எல்லாமே நம்ம HTML எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி அதுக்கு ஸ்டைல் ஆட் பண்ணுறதுக்காக CSSல யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம CSS Type Selector பற்றி பார்க்கலாம். CSS Type Selector யூஸ் பண்ணி நம்மளோட HTML டேக்ஸை வந்து செலக்ட் பண்ண முடியும். டேக்ஸ் அண்ட் எலமெண்ட் போத் ஆர் சேம். நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், டேகுன்னு சொல்லிக்கலாம் இல்லை எலமெண்ட்டுன்னு சொல்லிக்கலாம். ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். அது HTML டேகை தான் குறிக்குது. அண்ட் HTMLல நிறைய டேக்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு div, paragraph, section, image இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இதை செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டைப் செலக்டர். நம்ம வந்துட்டு டைப்பை செலக்ட் பண்ணுறோம். HTML டேக்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் எந்த டைப் நமக்கு வேணும்னு செலக்ட் பண்ணுறது தான் இந்த டைப் செலக்டர். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நமக்கு ஒரு பேராகிராஃப் டேக்கை செலக்ட் பண்ணோன்னா ஜஸ்ட் நம்ம p டேக் கொடுத்தோன்னா CSS நம்மளோட HTMLல இருக்கிற மொத்த பேராகிராஃப் எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணிடும். ஸோ அப்படி தான் இந்த டைப் செலக்டர் வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா பிளேட்ஸை வந்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற ரெண்டு பிளேட்ஸுமே பிளேட்டுங்கிற இந்த எலமெண்ட்டை குறிக்குது, அதாவது இந்த பிளேட் டேக். ஸோ நம்ம ஆல்ரெடி டைப் செலக்டர் யூஸ் பண்ணி நம்மளால் HTML டேக்கை செலக்ட் பண்ண முடியும்னு பார்த்தோம். அப்போது பிளேட்ஸை செலக்ட் பண்ணோன்னா நம்ம இந்த பிளேட் டேக்கை தான் செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம சிம்பிளாக நம்மளோட டேக் நேம் பிளேட்டுன்னு கொடுத்தா போதும். அண்ட் இப்போ நான் என்டர் சப்மிட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பிளேட் செலக்ட் ஆகிடுச்சு.